இப்பதான் இவங்களுக்கு இந்த அஷ்டம சனிங்கிறது முடிஞ்சிருக்கு, ஏதோ ஒரு நல்ல விஷயம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. இப்ப இத்தனை நாள கடகராசிக்கு ராசியில செவ்வாய்ங்கிற கிரகம் நீசம் அடைந்திருந்தார். கடகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் புத்திரஸ்தானத்துக்கும் அவர் தான் ஜீவனத்துக்குமே அதிபதியா வராரு. ஸோ ஒரு இயக்கம் அப்படிங்கிறதே இல்லாமல், ஒரு நடமாட்டம்ங்கிறது எதுவுமே இல்லாமல், இந்த கிணத்துல போட்ட கல் எங்க போச்சுன்னு தெரியாது, திரும்ப கிடைக்குமான்னு தெரியாது, அது போன்ற ஒரு காணாமல் போன ஒரு சிச்சுவேஷன் இருந்த கடகராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதி 10ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல வர்றதுங்கிறது ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். அதாவது நீசமடைஞ்சிருக்கக்கூடிய கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு கம்பேர் பண்ணும் பொழுது கேதுவுடன் சேரக்கூடிய செவ்வாய்ங்கிறது ஃபார் பெட்டர். இப்ப எங்க இவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ இவர்கள் கொடுக்கக்கூடிய தனம், குடும்பம், வாக்கு, அதாவது 2ஆம் இடம்ங்கிறது வர வேண்டிய பணம். இப்போ 100 ரூபா வரணும் அப்படின்னா அது முழுசா 100